ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் எழுதின புஸ்தகம் 37வது அதிகாரம். ஆமென். 5வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்தே வாசிப்போமா? உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். மறுபடி சொல்லுவோமா? உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை. ஆமென். இப்படி சொல்லலாமா? கர்த்தரை நம்பு, உன் காரியம் வாய்க்கும். சொல்லுங்க, கர்த்தரை நம்பு. சொல்லுங்க, காரியங்கள் வாய்க்கும். சொல்லுங்க, நாம் அவரை நம்பும்போது அவரே நம்மளுடைய காரியங்களை என்ன செய்வார்? வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. ஆமாம். சொல்லுங்க, கர்த்தரை நான் நம்புவேன். சொல்லுங்க, இந்த மாதத்தில் இன்னும் அதிகமாக அவரை நம்புவேன். சொல்லுங்க, நான் இன்னும் அதிகமாய் நம்புவேண்டவரே, உங்களை நம்புவேன். நீரே எங்களுடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவீர். அல்லேலூயா. எங்கள் காரியங்கள் வாய்க்கும். சொல்லுங்க சத்தமாக, எங்கள் காரியங்கள் வாய்க்கும். அதனால் இந்த தாவீதினுடைய நம்பிக்கை ஃபுல்லாகவே யார் மேலே இருக்குது அப்படின்னா கர்த்தர் மேலே தான் இருக்குது. நாம் மனிதர்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறோம்ல. ஆமாம். சிலர் மந்திரங்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறாங்கல்ல, சிலர் பிசாசு மேலே நம்பிக்கை வைக்கிறாங்கல்ல. ஆனால் இந்த தாவீது சொல்லுகிறார், நான் கர்த்தரையே நம்பி இருக்கிறேன், கர்த்தரையே நம்புவேன், அவர் தான் என்னுடைய காரியங்களை வாய்க்க பண்ண முடியும் அப்படின்னு அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ கர்த்தரை நம்பி இருக்கிறவனும் செழிப்பான். கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஏன்னா அவரை நம்புகிறவர்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவது இல்லை. அல்லேலூயா. ஸோ ஆண்டவர் இந்த மாதத்தில் நம்மக்கிட்ட இன்னும் அதிகமாக நம்மளிடத்துல விரும்புகிறது என்னென்னா, இன்னும் அவரை நம்புங்க. நான் சில பேர் சொல்கிறாங்கல்ல, உன்னை நம்பித்தானே நான் வந்தேன், உன்னை நம்பித்தானே இந்த காரியத்தில் நான் கால் வச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. நீ இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஆனால் இந்த இடத்துல ஆண்டவரை நம்ம நம்புகிறப்போ எந்த இடத்துலையும் அவர் நம்மளை விட்டு கைவிட மாட்டார், நம்பிக்கை துரோகத்தங்கள்லாம் செய்ய மாட்டார். அவரை நம்புகிறவர்கள் எந்த இடத்துலையும் நான் வந்தேன், ஆண்டவர் என்னை கூப்பிட்டாரு, இந்த இடத்துல இதை செய்ய சொன்னார், அதனால் அவமானப்பட்டு நின்றுட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம வாய் திறந்து சொல்ல போவது இல்லை. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள், அல்லேலூயா. அதனால் அந்த ஒரு பாட்டாகவே இருக்கு இல்லையா? உன் வழியை எப்படியா கர்த்தருக்கு கொடுத்து வீடு, அவரையே நம்பீரு, உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து வீடு. அவ்வளவுதான். அவரையே நம்பீரு, காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். அவர் நம்மளுடைய காரியங்களை வாய்க்க செய்வாராம். ஏன் சார்பில் இருந்து அவர் வழக்காடுவாராம். எனக்கு யாரும் இல்லை வழக்காட, சண்டை போட்டதுக்கு யாரும் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அதான் இப்படி அந்த வார்த்தை இருக்குது பாருங்க. காரியத்தை வாய்க்க செய்வார். எப்படியா? உன் சார்பில் செயலாற்றுவார். காத்தீரு, பொறுத்தீரு, கர்த்தரையே நம்பீரு, காரியத்தை வாய்க்க செய்வார். உன் சார்பில் செயலாற்றுவார், காரியத்தை வாய்க்க செய்வார். உன் சார்பில் செயலாற்றுவார், உன் வழியை எப்படியா கர்த்தருக்கு கொடுத்து விடு. ஆமென். அவரையே நம்பீரு. இந்த மாசத்துல ஆண்டவர் நமக்கு அருமையா ஒரு வார்த்தையை கற்றுக் கொடுக்கிறார். அவரை அதிகமா நம்புங்க, அவரை அதிகமா நம்புங்க, அவர் அதிகமா விசுவாசிங்க. அவரை நம்புகிறவர்கள் யாருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போவது இல்லை. அல்லேலூயா. சங்கீதக்காரன் 39:7 அப்படி சொல்றாரு, ஆண்டவரே நீரே என் நம்பிக்கை. ஜெபிக்கிறார் தாவீது, ஜெபிக்கிறாரு, ஆண்டவரே நீரா என்னுடைய நம்பிக்கை. அல்லேலூயா. அதனால 1-2 சம்பவங்களை வேகமா நம்ம பார்த்துட்டு நம்ம அப்படியே ஜெபிக்க போகிறோம். சொல்லுங்க, நான் நம்புவேன் ஆண்டவரை. சொல்லுங்க, நம்புவேன். சொல்லுங்க, நம்பிக்கையே. நீர் தானேயா. சொல்லுங்க, நம்புவேன். சொல்லுங்க, என் நம்பிக்கை நீங்க தான். அல்லேலூயா. சொல்லுங்க, தானியேல் எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரத்தை வேகமாக எடுத்துக்கொள்ளுங்க.
28வது வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிப்பாமே. தானியேல் 3வது அதிகாரம் 28வது வசனம். அப்பொழுது நேபுகாத் நேச்சர் வசனித்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும். நல்ல கவனிங்க, ரொம்ப முக்கியம். ஒரு ராஜா பேசுகிறார். அவர்கள் தங்கள் தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி. எப்படி இருந்தாங்களா இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ? எப்படி இருந்தாங்களா? அவரையே நம்பினாங்களாம். எது வரைக்கும்? அக்கினிக்குள்ள தூக்கி போட்டு கருக போற சூழ்நிலை வருகிற வரைக்கும் இவர்களுடைய நம்பிக்கை யார் மேல இருந்துச்சு அப்படின்னா ஆண்டவர் மேலேயே இருந்துச்சு. உங்களுக்கு தெரியும், இந்த சம்பவங்கள் தெரியும். பெரிய பாபிலோன் மாகாணம், பெரிய பாபிலோனுடைய அரசாங்கம் அது. இந்த பாபிலோன் அரசாங்கத்தில் அந்த நேபுகாத் நேச்சார் அப்படிங்கிற அந்த மனுஷன் அரசாட்சி செய்கிற அந்த காலகட்டத்தில் தான் இந்த சம்பவம் நடக்குது. இந்த யூத தேசத்தில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட இளைஞர்களை இவங்க என்ன செய்கிறாங்கன்னா அடிமையாக கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி அடிமையாக கூட்டிகிட்டு போனதில் ஒரு 4 பேர் தேவனை தேடுகிற ஒரு பிள்ளைகளாக இருந்தாங்க. அதில் தானியேல் ஒரு ஆள் இருந்தார், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோன்னு சொல்லி ஒரு 4 பேர் அவங்களோட கூட கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளா அந்த தேசத்துக்குள்ள போறாங்க. இவங்களுடைய கர்த்தரை தேடுகிற இந்த பழக்கத்துக்கும் அங்க இருக்கிற அந்த தேசத்துல இருக்கிற பழக்கத்துக்கும் கொஞ்சமும் என்ன செய்யலை. ஆமா, சம்பந்தம் இல்லாத நிலைகள்ல அந்த தேசம் இருக்கிறத இவங்க பார்க்குறாங்க. ஆனாலும் ஒரு இருதயத்துல ஒரு தீர்மானம் பண்றாங்க, அங்கே இருக்கிற எந்த பாவத்தையோ அங்கே இருக்கிற அந்நிய தேவர்களையோ நாங்கள் ஒருபோதும் வழிபடவும் மாட்டோம், அங்கே இருக்கிற எதையும் நாங்கள் சாப்பிடவும் மாட்டோம்னு தீர்மானம் பண்ணுறாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில தான் அங்கே இருக்கிற அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு சில அரசாங்க பதவி கிடைக்குது. அவங்கள கர்த்தரை தேட தேட சில உயர்வுகளை கொடுக்குறார் கர்த்தர். அந்த உயர்வுகள் மத்தியில் இவங்க அரசாங்க பணியில் போய் அவங்க இருக்கிறாங்க. ஆமாம், திடீர்னு ராஜா ஒரு கட்டளை இடுகிறார். என்னன்னா, ஒரு பெரிய சிலையை உருவாக்கி இந்த சிலையை நீங்கள் எல்லாரும் தேசத்தில் இருக்கிற எல்லாரும் இதை வணங்கணும்னு சொன்ன உடனே அந்த காலகட்டத்திலேருந்து இந்த காலகட்டம் வரைக்கும் எதை உருவாக்குனாலும் கையெடுத்து கும்பிட்டு வணக்கத்தை போட்டு சாமியை கும்பிட்டுறாங்க இல்லையா? அந்த மாதிரி நிலைகளை செஞ்சுட்டு ஒரு விக்கிரகத்தை உருவாக்கி இதை நீங்கள் கும்பிடணும்னு சொன்ன உடனே தேசத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களும் தாழ விழுந்து என்ன செய்கிறாங்க, அந்த மியூசிக் வாசிக்கிறப்போ கும்பிட்டு கீழே விழுகிறாங்க. ஆனால் இவங்க மட்டும் விழுகலை. ஏன் விழுகலைன்னா, தேவனுடைய பட்சத்தில் இவங்க நம்பிக்கையாக இருந்து தேவன், அதாவது மனம் பாதிக்கப்படுகிற எந்த காரியத்தை செய்யக்கூடாதுங்கிறதுல இவங்க தெளிவாக என்ன செஞ்சாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில தான் ராஜா கோவப்பட்டுட்டு சொல்றாரு, நீங்கள் வணங்கலைன்னா இந்த 7 மடங்கு எரிகிற அக்கினி சுவாலையில் உங்களை நாங்கள் போட்டுருவேன்னு சொல்கிறார். நான் நினைக்கிறேங்க, பக்தி வைராக்கியம் நம்பிக்கை இவங்களுக்குள்ள இருந்ததுனால கர்த்தர் அவர்களை காப்பாற்றினார். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த இடத்துல ராஜாவே சொல்றாரு, கர்த்தரை நம்பினாங்க, என்னுடைய கட்டளையை கூட அவரை நம்பினதுனால தள்ளி போட்டாங்க. நான் சொன்னேன், நீ வணங்கலைன்னா நான் உன்னை அக்கினிகளை தூக்கி போட்டுருவேன், நீ இப்பவே செத்து போயிடுவ அப்படின்னு நான் கட்டளை கொடுக்குறேன். அந்த கட்டளையும் இவர்கள் தள்ளிவிட்டார்கள். உங்களை யாராவது பயமுறுத்தலாம், இதை வணங்கித்தான் ஆகணும், இதை நீ வணங்காமல் இருக்கக்கூடாது, இந்த 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 நிலைகளை நீ சாப்பிட்டு தான் ஆகணும், இதை நீ செஞ்சு தான் ஆகணும், இந்த பாவத்துக்கு நீ உடன்பட்டு தான் ஆகணும்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கிறீங்க. நீ அந்த நேரத்தில் நம்ம எப்படி தான் இருக்கணும்? அவன் சொல்றான், ராஜா சொல்றான், என் கட்டளையும் மீறி தேவன் மேலே இவர்கள் நம்பிக்கை வைத்தார்கள். நம்ம வைக்கிற நம்பிக்கை எந்தெந்த சூழ்நிலையெல்லாம் நம்ம வைக்கலான்னா, தேவன் மேலே பக்தி வைராக்கியத்தை வெளிப்படுத்துவதற்காகவும் இந்த நம்பிக்கையை நம்ம என்ன செய்யலாம். என் ஆண்டவர் என்னை காப்பாற்றுவார், என் ஆண்டவர் என்னை காப்பாற்றுவார், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அது எப்படிங்க? ராஜா அக்கினியை எரிய வச்சுட்டாரு, தூக்கி போட போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் அவங்க 3 பேர் நின்று சொல்கிறாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்களுடைய ஆண்டவர் எங்களை தப்புவிப்பார். அப்படியே அவர் தப்புவிக்காமல் போனாலும் இந்த சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். மரண பரியந்தம் நம்பிக்கை, கடைசி வரைக்கும் அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துறாங்க. அந்த நம்பிக்கை கர்த்தருக்குள்ள அவங்க இருந்ததுனால கர்த்தரே அவர்களுக்குள்ள என்ன செய்கிறார், பாதுகாக்கிறார். நான் நினைக்கிறேன், அந்த ராஜாவே சொல்லுகிறார், கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்ததுனால கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பி அவர்களை விடுவித்தார். இப்போ நீங்க நம்பினா எனக்கு தூதனை அனுப்புவார், நான் நம்பினா அவர் என்னை பாதுகாத்து கொள்ளுவார்.
நம்புனா எந்த தீக்கரையும் படவிட மாட்டார். நான் நம்புகிறப்போ என்னை யாரையும் தொட விட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் சொல்லுங்க, காத்தீரு பொறுத்தீரு கர்த்தரையே நம்பீரு காரியத்தை வாய்க்கச் செய்வார். காரியத்தை வாய்க்கச் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரு. அந்த வார்த்தையை நீங்க வாசிக்கிறப்ப தெரியும். அக்கினியில உலாவுனாங்களாம் 4 பேரும். எப்படி? அக்கினிக்குள்ள என்ன செஞ்சாங்களாம்? நடந்தாங்களாம், குதிச்சாங்களாம். அப்படியே உலாவி சந்தோஷத்தோட ஆர்ப்பரிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா கர்த்தர் மேல வச்ச நம்பிக்கை. ராஜா ஆச்சரியமா பாக்குறாரு, இது என்னையா நம்ம 3 பேரை தானே தூக்கி போட்டோம், 4வது ஒருத்தன் இங்க இருந்து உள்ள உலாவிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுதே, அவரை பார்க்கிறப்ப தேவதூதருடைய முகத்தை போல தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிற ஆளு வேகமா இறங்கி ஓடி போய் அந்த அக்கினி எரிகிற கதவை திறந்துட்டு அங்க மெல்ல கூப்பிடுறாரு, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவே, தேவனுடைய பிள்ளைகளே நீங்க வெளியில வாங்கன்னு சொன்ன உடனே வெளியில வர்றாங்க. அங்க இருக்கிற பிரபுக்கள்லாம் பார்க்கறாங்க, ஒரு சின்ன தீக்கரை கூட இல்லாம அவங்க பாதுகாப்போட நிற்கிறத அவங்க பார்க்கறாங்க. நம்ம ஆண்டவர் காப்பார். அல்லேலூயா. சொல்லுங்க, நம்புனா சொல்லுங்க, நம்புனா சொல்லுங்க, அவரை நம்புகிறப்போ சொல்லுங்க என்ன பாதுகாப்பாரு. சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, காத்தீரு பொறுத்தீரு கர்த்தரையே நம்பீரு காரியத்தை வாய்க்கச் செய்வார். உன் சார்பில் செயலாற்றுவார். காரியத்தை வாய்க்கச் செய்வார். உன் சார்பில் செயலாற்றுவார். உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரு. உடனே ராஜா என்ன செய்யறாருன்னா, இவங்க ஸ்தானத்துல இருக்கிற பதவியை எடுத்து போட்டுட்டு இதை விட மேலான பதவியை இவங்களுக்கு என்ன செய்கிறார்? நான் நினைக்கிறேன், நம்புனா உயர்வு உண்டு, நம்புனா பதவி உயரும், நம்புனா பாதுகாப்பு உயரும், நம்புனா ராஜாக்கள் கூட நம்மளை மதிக்க ஆரம்பிப்பாங்க. அவரை நம்புகிற பிள்ளைகள் ஒருபோதும் யாருக்கு முன்பாகவும் அவமானப்பட்டு நிற்க போவது இல்லை. அல்லேலூயா. சொல்லுங்க, நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. எப்படியா? நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே, வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. ஆண்டவரே நாங்கள் உங்களை நம்புகிறோம்ப்பா. சரி, 2-3 சம்பவத்தை வேகமாக நீங்கள் பாருங்களேன். இன்னைக்கு அந்த அன்னாளினுடைய அந்த வாழ்க்கையில் அந்த அம்மாவை அவளோட கூட இருக்கிற அவளுடைய இன்னொரு சகோதரினே வச்சுக்கிறோமே, சக்காலத்தின்னு பைபிளில் இருக்குது. இன்னொரு சகோதரி ரொம்ப ஏளனமான பேச்சை பேசுகிறாங்க. ஆனால் இவங்க இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு வேற நிலைகளில் போய் நிற்காம இந்த அம்மா கர்த்தருடைய சமூகத்தில் போய் கர்த்தரை நம்பி அழுகிறாங்க. நான் நினச்சி பார்த்தேன், அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்க வேண்டாம், 1 சாமுவேலில் இருக்குது, நீங்கள் வாசிக்கிறீங்க. அந்த சம்பவத்தை நான் யோசிச்சு பார்த்தேன். அவமானத்தின் மத்தியிலையும் இந்த அம்மா கர்த்தரை நம்புகிறாங்க. அவமானங்கள் மத்தியிலையும் கர்த்தரை என்ன செய்கிறாங்க? எனக்கு மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பா, எனக்கு மாற்றம் உண்டாகும், என் ஆண்டவர் எனக்கு நன்மையை செய்வார். அந்த அவமானங்கள் மத்தியிலையும் கர்த்தரை நம்பினாங்க பாருங்க. கர்த்தர் அவங்களுக்கு அந்த அவமானத்தை எடுத்து போட்டு அந்த நம்பிக்கைக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தாரா? அல்லேலூயா. நான் சொல்கிறேன், நீங்கள் நம்புங்க, ஆண்டவர் நம்ம அவமானங்கள் என்ன செய்வார்? மாற்றுவார். அல்லேலூயா. சொல்லுங்கள், நம்ம அவமானங்கள் மாறும். சொல்லுங்கள், என்னுடைய அவமானம் எல்லாம் மாறும். அல்லேலூயா. சொல்லுங்கள், எனக்கு கீர்த்தி உண்டாகும். சொல்லுங்கள், எனக்கு புகழ்ச்சி உண்டாகும். சொல்லுங்கள், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் உண்டாகும். கர்த்தர் என்னை மாற்றுவார். அல்லேலூயா. இந்த நிலைகளை எல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். நம்புனா நமக்கு அற்புதம் நடக்கும். அதனால் இந்த மாதத்தில் நீங்கள் கோடிட்டு காமிக்க வேண்டியது என்னென்னா, நான் நம்புவேன் ஆண்டவரே.
அல்லேலூயா. நீங்க பாருங்களேன், அந்த மார்க் எழுதின புஸ்தகத்துல பைபிள் எப்படி சொல்லுது, 4 பேர் நம்பிக்கையோட ஒருத்தனை தூக்கிட்டு போறாங்க. 4 பேர் நம்பிக்கையோட ஒருத்தனை என்ன செய்யறாங்க, நீங்க அதை எழுதி கொள்ளுங்க. 2வது அதிகாரத்துல 1லிருந்து 5 வசனம் வரைக்கும் அதுல இருக்குது. நம்பிக்கையோட தூக்கிட்டு போறாங்க. எங்க போறாங்க அப்படின்னா, இவர் தன்னுடைய சொந்த வீட்டில் கப்பர்நகூம்ல வீட்டுக்குள்ள இருக்கிறார். வீட்டுக்குள்ள இருக்கிறத ஜனங்க கேள்விப்பட்டு வீடு முழுசும் சுத்திலும் ஆட்கள் நிற்கிறாங்க. கூரையை பொத்துக்கிட்டு, இயேசுவோட வீட்டையே பொத்துட்டாங்க. கூரையை பொத்துக்கிட்டு என்ன செய்யறாங்க, உள்ளே இறக்குறாங்க. உள்ளே இறக்குறப்போ இவங்க எதனால இறக்குறாங்கன்னா, இந்த இயேசு மேலே அவங்க வச்ச நம்பிக்கை அற்புதம் நிச்சயமாக நடக்கும்னு சொல்லி இந்த 4 பேர் விசுவாசத்தோட உள்ள என்ன செய்கிறாங்க. வேதம் சொல்லுது, அந்த 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 படுக்கையில் கிடந்த அவனை ஆண்டவர் சொல்கிறாரு, உன் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு, நீ எழுந்து என்ன செய். ஆமாவா இல்லைங்களா? அல்லேலூயா. அப்போ நீங்கள் இன்னொரு அடுத்தையும் நீங்கள் சொல்லுங்கள், நான் நம்புனா என் வியாதி மாறும், நம்புனா என் குடும்பத்தில் இருக்கிற வியாதி மாறும், நான் நம்புகிறப்போ என் குடும்பத்தில் இருக்கிற கட்டுக்கள் அறுக்கப்படும். அப்போ நம்புகிறவர்களுக்கு விடுதலை உண்டு. அல்லேலூயா. என் நம்புனா என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்குங்க. நம்புனா என் வாழ்க்கையில் ஆண்டவர் எல்லாத்தையும் செய்வார். சொல்லுங்க, நம்புனா என்னை விடுதலையாக்குவார், நம்புனா தேவதூதனை அனுப்புவார், நம்புனா வேலைகளில் உயர்வு கொடுப்பாரு, நம்புனா வியாபாரத்தில் உயர்வு கொடுப்பாரு. நான் நம்புவேன் 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 நம்புவேன், என் நம்பிக்கை அவராகவே இருக்கும் அப்படிங்கிற உணர்வுகளோட அந்த இடத்த விட்டு புறப்பட்டு போங்க. அல்லேலூயா. சொல்லுங்க, உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து வீடு, அவரை நம்பீரு, தீயவன் செயல் குறித்து மனம் பதறாதே, தீயவன் செயல் குறித்து மனம் பதறாதே, மனம் பதறாதே, புல்லை போல் உலர்ந்து பூவை போல் உதிர்ந்து இல்லாமல் போய்விடும். சொல்லுங்க, நம்புகிறேன் நம்புகிறேன். எப்படியா? நம்பத்தக்க தகப்பனே, உங்களையே நம்புறான்ப்பா. நம்புகிறேன் நம்புகிறேன் நம்பத்தக்க தகப்பனே. அல்லேலூயா. அப்படி சொல்லுதுல, உம்மை நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏராளம். இந்த மாசத்துல இதை விதைக்கிற உங்களுக்குள்ள, நான் நம்புறேன்ப்பா, நான் அவரை நம்புறேன், நான் நம்பிக்கையா இருக்கிறேன், உங்க மேல நம்பிக்கையா இருக்கிறேன், நீங்க என்னை நடத்துவீங்க, உயர்த்துவீங்க, எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பீங்க, பாதுகாப்பை கொடுப்பீங்க, நான் அவரையே நம்பி இருக்கிறேன். இதான் நம்பிக்கை. அல்லேலூயா. ஆமா, மனிதனின் சூழ்ச்சியில் இருந்து என்னை விடுதலை ஆக்குகிற கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார், நான் அவரை நம்புறேன். சொல்லுங்க, வாயை திறந்து அறிக்கை பண்ணுங்க, நான் அவரை நம்புறேன்ப்பா. அல்லேலூயா. நீங்க அடுத்து நல்லா கவனிங்க. கானானிய பொண்ணு, அந்த அம்மாவினுடைய சம்பவத்தை நீங்க மத்தேயு எழுதின புஸ்தகம் 15வது அதிகாரத்தில் நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா தெரியும். இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடியே இந்த அம்மா ஓடுது. ஏன் ஓடுதுன்னா, அவங்க மகளுக்குள்ள இருக்கிற பிசாசு வெளியில போகணும். பின்னாடியே மகளை பிடிச்சுக்கிறது, இயேசுக்கு பின்னாடியே பறிட்டு ஓடிக்கிட்டே இருக்குது. எது வரைக்கும் அப்படின்னா, அவர் அந்த பிசாசை விரட்டுற வரைக்கும், மகளுக்குள்ள இருக்கிற பிசாசை விரட்டுற வரைக்கும் பின்னாடியே ஓடுது. நம்பிக்கை, இவர் விரட்டிடுவார். யாரு? இவரால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், பிசாசை விரட்ட முடியும். நம்பிக்கை. அல்லேலூயா. சொல்லுங்க, நீங்களா நீங்க மனசுக்குள்ள பேசிக்கிட்டே இருங்க, ஆண்டவரே என் வீட்டில் இருக்கிற அசுத்த வல்லமைகளை விரட்ட உங்களால் மட்டும்தான் முடியும். இதான் நம்பிக்கை. அந்த அம்மா கிட்ட என்னென்ன வார்த்தையோ இயேசு சொல்லியிருந்தாலும், இந்த அம்மா ஒரே நம்பிக்கையோட இருக்குது, என் மகளுக்கு விடுதலையை இயேசுவால தான் கொடுக்க முடியும். விடுதலை கொடுக்குற வரைக்கும் இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன். அல்லேலூயா. அந்த நம்பிக்கையை ஆண்டவர் பார்த்தாரா? இப்படி ஒரு விசுவாசத்தை நான் பார்த்ததில்லைன்னு நினைச்சாரா? ஆண்டவர் அற்புதம் செஞ்சாரா? நான் சொல்றேங்க, நம்புகிற மனிதர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கட்டுக்களையும் உடைச்சு போடுவேன். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நான் நம்புவேன் ஆண்டவரே, நான் நம்புவேன் ஆண்டவரே, நம்புவேன் ஆண்டவரே. சொல்லுங்க, உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து வீடு, அவரையே நம்பீரு, உன் வழியை
கர்த்தருக்கு கொடுத்து வீடு அவரையே நம்பீரு காரியத்தை வாய்க்க செய்வார் உன் சார்பில் செயலாற்றுவார். யாக்கோபு சாயங்காலம் ஆனவொடனே ஒரு கல் கிடைக்குது, அந்த கல்லை எடுத்து தலையில வச்சுட்டு படுத்து கிடக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, ஏறுகிறவரும் இறங்குகிறவர்களுமா என்ன செய்யறாங்க, தேவதூதர்கள் இருக்கிறாங்க. நிச்சயமா இந்த இடத்த விட்டு நீ புறப்பட்டு போற, திரும்ப நீ இதே இடத்துக்கு வருவ, 2 பரிவார ஆசீர்வாதங்களோட நல்லா நீ வருவ அப்படின்னு சொல்லும்போது எந்த நம்பிக்கையில இவன் போறான் அப்படின்னா, ஆண்டவர் நிச்சயமா நான் திரும்ப வருவேன்னு என்ன செஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. இவனுக்குள்ள ஆண்டவர் பேசின அந்த வார்த்தை தான் எடுத்துட்டு போறான். ஆண்டவர் அவனை உயர்த்துறாரு. எல்லா விதங்களையும் கர்த்தரை மாத்திரமே நம்பி இருக்கிறான். அந்த நம்பிக்கை வீண் போச்சா, ஒரு குறிப்பிட்ட வருஷங்கள் கழிச்சு ஆண்டவரே அவனை என்ன செய்கிறார், அழைச்சிட்டு வர்றார், ஆண்டவரே கூட்டிட்டு வர்றார். நான் சொல்றேங்க, வேதத்துல ஒரு வசனம் சொல்லுகிறது இல்லையா, முன்னோர்கள் நம்மளுடைய பிதாக்கள் அவரை நம்பினதுனால கர்த்தர் அவர்களை பாதுகாத்திருக்கிறார், கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கியிருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, நான் நம்புவேன் ஆண்டவரே, நான் நம்புவேன் ஆண்டவரே. ஆபிரகாம் நம்பினாரா, ஈசாக்கு நம்பினாரா, தாவீது நம்பினாரா, தானியேல் நம்பினாரா, சிங்க கபிக்குள்ள உட்கார்ந்துருக்கும் போது நம்பினாரா? நான் அவங்கள போல நம்புவேன் ஆண்டவரே. என் நம்பிக்கை உங்களை மட்டுமே சார்ந்து இருப்பதாக. அல்லேலூயா. ஆமா, எந்த சூழ்நிலைகளையும் நான் சார்ந்து இருக்க கூடாது, உங்களையே நான் சார்ந்திருப்பேன் ஆண்டவரே. அல்லேலூயா. அப்படி ஆண்டவருடைய சமூகத்துல கர்த்தரை உயர்த்துவமாக என் நம்பிக்கை அவரை மட்டுமே சார்ந்திருப்பதாக. ஆமென். எழுந்திருங்க, ஜெபிக்க ஆரம்பிச்சிருவோம். ஆமென். மகிழ்ந்து களிக்கூறு, தொடர்ந்து துதிப்பாடு, மகிழ்ந்து களிக்கூறு, தொடர்ந்து துதிப்பாடு, உன் இதயத்தின் வாஞ்சை விருப்பங்கள் எல்லாம் விரைவில் நிறைவேற்றுவார். உன் இதயத்தின் வாஞ்சை விருப்பங்கள் எல்லாம் விரைவில் நிறைவேற்றுவார். நம்புங்க, நம்புகிறேன், நம்புகிறேன், நம்புங்க. நம்பத்தக்க தகப்பனே, சொல்லுங்க அப்படியே, நம்புகிறேன், நம்புகிறேன், நம்பத்தக்க ஆண்டவரை உயர்த்து. தகப்பனே, உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரு. சொல்லுங்க, ஆண்டவருடைய வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, சரண்டர் பண்ணுங்க ஆண்டவர். அவரையே நம்பீரு, காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். காத்திரு, பொறுத்திரு, கர்த்தரையே நம்பீரு, காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரு. நீங்க பயப்படாதீங்க. நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களால சுமக்க முடியாத சில பொருட்களை அவர் உங்க பக்கத்துல இருந்து தாங்குவார். ஆண்டவர் என்கிட்ட இது சொல்றார். நீங்க வேலை செய்யற இடத்துல, நீங்க வியாபாரம் செய்யற இடத்துல, உங்க கூடவே நீங்க உட்கார்ந்துருக்கிற இடத்துல அவரு நின்றுக்குருவார். பக்கத்துல யாராவது போனாங்கன்னா வாங்கன்னு அவங்க இருதயத்தை கூப்பிடுவார். இந்த பொருட்களை வாங்குங்கன்னு ஆண்டவர் சொல்லுவார். அவங்க வாங்குவாங்க, இதெல்லாம் நடக்கும். சொல்லுங்க, நம்புங்கிறேன், நான் நம்புறேன். நான் விட்டுட்டு போனா கூட, என் பிள்ளைகளை விட்டுட்டு போனா கூட, என் வீட்டை விட்டுட்டு போனா கூட அந்த வீட்டிலேயே உட்காந்துருப்பார். யாரும் வராதபடி,
எந்த ஆபத்து நடக்காதபடி பாதுகாப்பை பிள்ளைகளுக்குள்ள, குடும்பத்தில் இருக்கிற மனைவி கணவனுக்குள்ள தந்து பெற்றோருக்கு கொடுத்து அப்படியே அவங்க அந்த பாதுகாப்போடு அவர் வச்சிருப்பார். நான் நம்புகிறேன் ஆண்டவரே, நீங்கள் நான் ஆண்டவரே எங்கள் கூட இருக்கிறீங்க, எங்களை பாதுகாக்கிறீங்க, நான் நம்புகிறேன்ப்பா. அப்படி இதை நீங்கள் ஆண்டவர்கிட்ட வர்ணித்து பேசுங்களேன். நான் நம்புகிறேன், எல்லாவற்றையும் நான் நம்புகிறேன் ஆண்டவரே. நான் பரீட்சை எழுத போகும்போதே எனக்கு நல்ல தெரிஞ்ச கொஸ்டினாக அவர் வச்சிருப்பாருங்க. நான் நம்புகிறேன் ஆண்டவரே, எனக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பார். நான் நம்புகிறேன்ப்பா. எனக்கு நல்ல பாதுகாப்பை பரிசுத்தத்தை கொடுப்பார். நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லுங்க. நம்புகிறேன்ப்பா, நான் உங்களை நம்புகிறேன், நான் நம்புகிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திர ஆண்டவரே. என் நம்பிக்கையே உம்மை நம்புகிறே, என் நம்பிக்கையே உம்மை நாங்கள் நம்புகிறோம். உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திர ஆண்டவரே. சொல்லி இருதயத்தில் கை வச்சு அப்படி ஒப்பு கொடுத்து அப்படியே ஜெபிச்சிருப்போமா? அம்மே, காத்திருப்பே, பொறுத்திருப்பே, கர்த்தரையே நம்பியிருப்பே, காரியத்தை வாய்க்கச் செய்வார், என் சார்பில் செயலாற்றுவார், காரியத்தை வாய்க்கச் செய்வார், என் சார்பில் செயலாற்றுவார். சொல்லுங்க. காத்திருப்பேன், பொறுத்திருப்பேன், கர்த்தரையே நம்பியிருப்பேன், காரியத்தை வாய்க்கச் செய்வார், என் சார்பில் செயலாற்றுவார். எவ்வளோ பெரிய நம்பிக்கை பாருங்க. இன்னைக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இந்த ராஜா சொல்றாரு, அவங்க ஆராதிக்கிற ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சதுனால ஆண்டவர் அக்கினிக்குள்ள இறங்கி அவர்களை பாதுகாக்கிறதுக்கு அவருடைய தூதனையே அனுப்புனார். அதனால சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஆராதிக்கிற ஆண்டவர் தான் உண்மையான ஆண்டவர்னு சொல்லி அங்க இருக்கிற எல்லா ஜனங்களுக்கு முன்னாடி சொன்னார் பாருங்க. நம்பிக்கை மற்றவங்களையும் மாற்றும். என் நம்பிக்கை மற்றவங்களையும் உயர்வடைய செய்யும். என் நம்பிக்கை மற்றவங்களுடைய கண்ணையும் திறக்கும். என் நம்பிக்கையை வெளிப்படுத்துவே ஆண்டவரே, என் நம்பிக்கையை வெளிப்படுத்துவே ஆண்டவரே. நான் கர்த்தர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை வெளிப்படுத்துவே ஆண்டவரே. மக்கு நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவர். நிச்சயமா ஒவ்வொரு மாசத்துலயும் நீங்க விசுவாசிக்கிறீங்கல்ல, இந்த மாத வாக்குத்தத்தம் எங்க வாழ்க்கையில் அப்படியே நடக்குதுன்னு நீங்க விசுவாசிக்கிறீங்கல்ல, இந்த மாதமும் நீங்க அவரை நம்புங்க. ஆண்டவர் உங்களை நடத்துவார், சுகம் தருவார், பலன் தருவார், ஆசீர்வதிப்பார். என் நம்பிக்கை நீங்க தான் சொல்லிட்டு இடத்தை விட்டு நீங்க புறப்பட்டு போங்க. சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. முன்னோர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர், வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள், முகம் வெட்கப்பட்டு போகவில்லை, அவமானம் அடையவில்லை. ஒரு நம்புங்க, நம்ம வெட்கப்பட மாட்டோம். நம்புங்க, அவமானப்பட்டு நிற்க மாட்டோம். ஏன்னா அவர் நம்புகிற பிள்ளைகள் அவர் கைவிட மாட்டார். நீர் எங்களையும் கைவிடாத தெய்வமாய் நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.